హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు అనదర్ వీడియో. இன்னைக்கு எப்படின்னா நானైతే கறி குழம்பு சாப்பிடணும்னு நானైతే டிசைட் ஆயிட்டேன் गाइस. இப்போதான் கடைக்கு అయితే நானైతే கிளம்புறேன். வண்டி எடுத்துட்டு అయితే நான் இப்போதான் கிளம்புனேன் गाइस. இதெல்லாம் எங்க ஏரியா பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது இல்லையா? இப்போ అయితే நான் கிளம்புனேன். எப்படி நான் கறி எட்டந்து எங்கள் அம்மா கையில் ஆக்கி வச்சுக்கிட்டு நானైతే கறி అయితే சாப்பிடணும். இந்த குவாலிட்டி சிக்கன் சென்டரில் అయితే பார்த்தீங்களே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது கைஸ் கடை. அந்த கடை பார்த்ததே எனకైతే கறி అయితే இங்கே தான் குவாலிட்டி. நான் எத்தனை தடவை போனாலும் கூட ஒரு தடவை கூட அசிங்கமாக இருக்காது கைஸ். இங்கே அவ்வளோ நல்லா இருக்கு இங்கே. அதுக்கு தான் நான் இங்கே எடுத்துக்க மாட்டேன் கறி. இங்கே தான் எடுத்துக்குவேன். எப்போ எடுத்துக்கிட்டாலும் கூட இங்கே கறி అయితే நல்லா இருக்கு கைஸ். நல்லா கோழிக்கு అయితే நல்லா மஞ்சள் பூசிட்டு சுட்டிட்டு நல்லா அறுக்குவாங்க கைஸ். பார்த்தீங்களா அங்கிள் நம்மளுக்கு ஹாய் சொல்ல சொன்ன நானైతే ஹாய் சொன்னார். இந்த அங்கிள் అయితే நல்லா நம்மளுக்கு கறி தருவாங்க. நான் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் எடுத்துக்குவேன் கைஸ். நீங்கள் கறி எங்கே எடுத்துக்குவாங்களோ எனకైతే காமெண்ட் பண்ணுங்க கைஸ். అసలు இங்கே கறி எடுத்துகிட்டு போயிட்டா అసలు எனకైతే டேஸ்ட் అయితే எவ்வளோ நல்லா வருமுன்னா அவ்வளோ நல்லா வரும். பாருங்க நான் அறுக்கிறது கூட உங்களுக்கு காமிக்கிறேன். అసలు நல்லா செய்வாங்க கைஸ் இங்கே అయితే. అసలు எவ்வளோ நல்லா இருக்குன்னா அவ்வளோதான் நல்லா இருக்கு. இங்கே காசு கூட நம்மள்கிட்ட கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க இந்த அங்கிள். நான் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் எடுத்துக்குவேன். அதுக்கு தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இங்கே தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கைஸ். அதுக்கு தான் இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப பேர் வருவாங்க. இப்போ అయితే நானైతే கறி எடுத்துக்கிட்டேன் கைஸ். வீட்டுக்கு అయితే போகிறேன். நான் கறி எப்படி செஞ்சாங்க கூட காமிக்குவேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நானైతే டிசைட் ஆகிட்டேன் எங்கள் வீட்டில் கறி குழம்பு ஆக்கணும்னு. அதுக்கு தான் நான் கடைக்கு போயிட்டு கறி எடுத்து வந்துட்டு எங்கள் அம்மா கொஞ்சிட்டு கறி குழம்பு செய்ய சொல்லி அப்புறமேல எங்கள் அம்மா செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறமேல எங்கள் அம்மா கறி குழம்பு பண்ணது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டீப் வறுத்துட்டு அப்புறமேல கொத்தமல்லி, லவங்கம், இலாச்சி, பட்டை ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கிண்ணி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமேல நம்ம காய்கறிங்கெல்லாம் அறுத்துட்டு நல்லா ஒரு பக்கா வச்சுக்கணும். அப்புறமேல நம்ம கறி செய்யறது ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம நல்லா வறுத்தணும். அது சிவப்பாக வரண வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தணும். சிம்மில் தான் வச்சுட்டு நம்ம வறுத்தணும். அப்போ தான் நம்ம குழம்பு நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. இந்த கறி நீங்கள் கம்பல்சரியாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துருச்சுன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தமிழ் அப்படி தான் நான் இப்போ தான் பழகுக்கிறேன். நீங்கள் அசிங்கமாக காமெண்ட் வைக்காதீங்க. என் தமிழ் பிடிச்சிருச்சுன்னா பிங்க் ஹார்ட் வையுங்க காமெண்ட்ல. பார்த்தீங்களா நல்லா வறுத்தணும். இது நல்லா வறுத்துருவே இருக்கு. நம்ம நல்லா வெயிட் பண்ணிட்டு நம்மலாம் அசிங்கமாக பண்ணாத நீட்டாக பண்ணிக்கணும். ஸ்டவ் கட்டெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். அப்புறமேல கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா கலக்கணும். அதுங்கெல்லாம் கலங்குற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கணும். அப்புறமேல அது வேவுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புதினா போட்டுக்கிட்டு நல்லா கலங்குற வரைக்கும் நல்லா கலக்கணும். அப்புறமேல அது வேவுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வேவனுக்கு அப்புறம் நம்ம
கொஞ்சம் லைட்டா மஞ்சள் போட்டுக்கணும். மஞ்சளை போட்டுக்கிட்டு நல்லா கலக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேல நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுல கலக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அது வேறு வெறுக்கி. அப்புறமேல நம்ம கறி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமேல அதில் போட்டிடணும். போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கணும். அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படிதான் விடணும். அப்புறமேல நம்ம கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு அதில் போட்டிடணும். நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சி கொஞ்சம் லைட்டா உப்பா போட்டுக்கிட்டு நம்ம அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்புறமேல அதெல்லாம் கலக்கிறது ஆனக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்புறமேல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஊற்றிடணும். ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி ஊற்றிடணும். அப்புறமேல நம்ம மூடி வச்சிடணும். அப்புறமேல நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா அதில் வேவுதா, தண்ணி இருக்குதா, இல்லைன்னா தண்ணி அடி பிடிக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறமேல பார்த்தீங்களா நல்லா கறி வேந்துருச்சு. அப்புறமேல நம்ம தக்காளி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இந்த கறியில் போட்டிடணும். அப்புறமேல அதெல்லாம் கலக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படிதான் அதை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். சமையல் வீடியோங்க வையுங்க அப்படின்ட்டு ரொம்ப பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த சமையல் வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு வைக்கிறேன். நீங்க கூட சமையல் பண்ணி ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேல நம்ம ஃபர்ஸ்டா பிடிச்சிக்கிட்ட மிக்சி போட்டோம் இல்ல, அந்த தூள் எல்லாம் இதுல போட்டுக்கிட்டு நல்லா கலந்துட்டு பாத்தீங்களா, நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுல எனக்கு காரம் ஜாஸ்தி தின்னுவோங்க காவட்டி நாங்க 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். நீங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோதான் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு கறி. ஆனால் இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு கறி பிடிச்சா காமெண்ட் வையுங்க. லாஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கணும். அப்புறமேல இந்த கறி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறமேல சோறு ஆயிடுச்சு. நான் சோறு பாருங்க, உங்களுக்காண்டி தான் நான் காமிக்கிறேன். சோறு பச்சாய் புதுசு பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். கறி குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்க திங்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னைக்கு கறி குழம்பு எங்கள் அம்மா எனக்கு தேடி முக்கியங்களை போடுது. அம்மா மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு எப்பவுமே கிடைக்காது. அதுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, நான் அசல் நிற்க மாட்டேங்கிறேன். பார்த்தீங்களா எப்படி கழுகிட்டு திங்கிறானா. அசல் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னைக்கு பிணைஞ்சிக்கிட்டு நல்லா திங்கிறேன் நானும். சூப்பராக இருக்குது காய்ஸ். அசலும் அம்மா செய்கிற குழம்பு, அசலும் அம்மா செஞ்ச குழம்புக்கு நம்ம வேற என்ன பேர் வைக்க முடியாது. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நல்லா பிணைஞ்சிக்கிட்டு திங்கிறேன்னா அவ்வளோ நல்லா பெஞ்சிக்கிட்டு திங்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முக்கியங்க கூட நல்லா வேண்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் வைங்க. எனக்கு இன்னைக்கு குழம்பு ரொம்ப சாப்பிட்டேன். நீங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டாங்களோ காமெண்ட் வைங்க.